பட்டபிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார். 2 மால்வரை தோல் எங்கும் திருவருள் பெற்றுனா எங்கெல்லாம் திருவருள், திருன்னா லக்ஷ்மி, அவளுடைய அருளை பெற்று, எங்கும்னா என்ன அர்த்தத்துல, இந்த எங்கும் இந்த இப்போ இங்க இந்த பிறவியில, இனி அடுத்த பிறவியில எங்க இருப்போமோ தெரியாது, எந்த உலகத்துல இருப்போமோ தெரியாது, அங்கேயும் திருவருள் இருக்குமா. அப்போ அந்த திருவருள்ங்கிறது என்னவா இருக்கும்? உலகியல் வாழ்க்கையா? உலகியல் வாழ்க்கைங்கிறது வந்து இந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய வாழ்க்கையோட பிரச்சனைகள் வேற, வேற உடல்கள்ல வசிக்கும் போது வாழ்க்கை பிரச்சனைகள் வேற. அடிப்படை வாழ்க்கை தேவைகள் வேணா ஆகார நித்திர பய மைதுனம் அப்படிங்கிற அந்த 4, அதாவது உண்ணுதல், உறங்குதல், உறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த 4 விஷயம் அடிப்படை தேவைகள் அது. ஆனா பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைகளும் வாழ்வின் போக்கும் மனித உடலுக்கும் 84 லட்சம் உடல்கள்லையும் ஒவ்வொரு உடல்லையும் ஒவ்வொரு விதமா இருக்கு. மனித உடல்லையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குது. வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான பிரச்சனைகள். அடிப்படை தேவை என்னவோ ஒன்னாதான் இருக்குது, அந்த 4 தான். ஆனா அந்த 4ஐயும் தீர்க்கக்கூடிய வழிகள் அவனுடைய மனோபாவத்தின்படி, கர்மாப்படி, அவனுடைய புத்திப்படி, அவனுடைய எண்ணத்தின்படி இருக்குது. ஆண்டாள் பாடினது பாசுரங்கள் திருப்பாவைய அபயாரமா படிச்சுட்டு திருப்பாவைக்கு வாழ்த்து சொல்றாங்க. அவங்க சொன்னதுல என்ன கருத்துன்னா, யார் முன்னால பாடினது? ஆண்டாள் அம்மாவா அபயார் அம்மாவா பாடினாளா? அதனாலதான் அதை 2வது வந்து அந்த அம்மா ஆண்டாள் பாட்டால பாராட்ட முடியுது. முன்னாடி உள்ளதை பார்த்துதான் பாராட்ட முடியுது. அடுத்து தம் பாட்டுல என்ன சொல்றாங்க? அவங்க பிரியத்தோட விநாயகர் அகவல்ல நோக்காரு ஞான நோக்கம் அளித்து, அதாவது வாக்குக்கு எட்டாத வாழ்வையும் அளித்து, நோக்குக்கும் அருமையான நோக்க ஞான நோக்கமும் அளித்து, இதெல்லாம் அந்த அம்மா விநாயகர் அகவல்ல அவங்க இதெல்லாம் எனக்கு கொடுத்தது யாரு? ஆண்டாள் பாசுரங்களை பாராட்டுற அளவுக்கு பகவத்கீதைக்கு மற்ற எல்லா உபனிஷத்துக்களுக்கும் வேத இலக்கியங்களுக்கும் மகாபாரத ராமாயணம் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த 30 பாட்டு அதுக்கு எல்லாமே வித்துன்னு சொல்ற அளவுக்கு துணிச்சல் எதுனால வந்துச்சு? அந்த அம்மா விநாயகர் தான் எனக்கு இதெல்லாம் கொடுத்தாருன்னு அந்த அம்மா வாக்கால சொல்லுதாங்க, அவ்வையார் அம்மா. புரியுதா? அந்த அவ்வை தமிழ் மூதாட்டியினுடைய பாடல்கள் இலக்கண நயம், சொல் நயம், ஞானம் அத்தனையும் நிறைஞ்ச ஒரு அருமையான ஒளி விளக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்க? வாக்குக்கு எட்டாத வாழ்வை அளித்து, யார் அளித்தாங்களாம்? விநாயகர் அளிச்சாராம். நோக்கரு ஞான நோக்கமும் அளித்தாராம். இல்லற வாழ்க்கை இடையூறு அகற்றி, இல்லற வாழ்க்கைங்கிற ஒரு இடையூரை எனக்கு கொடுக்காம அகற்றி, புல்லரிடத்தில் புகுந்து வாழாமல், புல்லர்னா அல்பமானவர்கள், மனித உடல் கிடைச்சும் விலங்குகளை போத தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக அன்றாடம் பாடுபடுறவங்க, அதுக்காக புல்லர்கள். அந்த புல்லர்கள்னா மோசமான, தன்னை விட மோசமானவன்ட்ட அண்டி பிழைக்கிறாம, அவங்கிட்ட உழலாம, புல்லரிடத்தில் புகுந்து உழலாமல் ஏற்பது இகழ்ச்சி என்பது அகற்றி, காப்பது உனக்கு கடன் கண்டாயே, நல்வினை தீவினை நாடி வருகினும் சொல்லிவினை செல்வினை எல்லாம் செயலும் உனதாமால், தந்தையும் நீயே, தாயும் நீயே, எந்தையும் நீயே, ஈசனும் நீயே, போதஞான பொருளும் நீயே, நாதமும் நீயே, நான்மறை நீயே, அரியும் நீயே, அயனம் நீயே, திரிபுர தகனம் செய்தவன் நீயே, சக்தியும் நீயே, சதாசிவம் நீயே, புத்தியும் நீயே, பராந்தகன் நீயே, பக்தியும் நீயே, பந்தமும் நீயே, முக்தியும் நீயே, மோட்சமும் நீயே, ஏகமும் நீயே, என் உயிர் நீயே அப்படின்னு இறைவனை பார்த்து சொல்றாங்க. இத அந்த விநாயகர் அகவல்ல அந்த அம்மா அவ்வளவு சொல்றதோட ஞானம் எல்லாம் இங்க பகவத்கீதை 5வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கிறோம். 7வது ஸ்லோகத்துக்கு. இந்த 5வது அத்தியாயத்தின் ஆரம்பத்துல இருந்தே ஞானத்தையும் கர்மத்தையும் நமது குணத்தையும் நமது புலனுடைய போக்கையும் இங்க இருக்கிற வாழ்வையும் சொந்த வாழ்க்கையில நாம கடந்து வந்ததுல
இந்த தேகத்தையும் புலனையும் எப்படி பயன்படுத்தி வாழ்ந்திருக்கிறோம், நாம் அந்த வாழ்ந்ததுல நம்ம என்ன கருத்து, நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கோமா, கடவுளை பற்றி தெரிஞ்சிருக்கிறோமா, இந்த உலக வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிருக்கோமா, நிலைத்தது எது நிலையில்லாதது எதுன்னு தெரிஞ்சிருக்கிறோமா, நம்ம கல்வி என்ன, நம்ம மேதாவித்தனம் என்ன, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உள்ளேயும் இருக்கக்கூடிய இறைவனுடைய தன்மை என்ன. அப்ப அந்த உயிருக்குள்ள இறைவன் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு உடலா இருந்துச்சுன்னா, அந்த உடல்ல இறைவன் வசிக்கிறாருன்னா, அந்த உடல்ல வசிக்கிற அந்த ஜீவாத்மாவுக்காக இறைவன்கிற அந்த உன்னதமான சக்தி, தூய்மையான சக்தி, மாபெரும் ஆற்றல், பிரபஞ்சத்தின் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஒரு கேவலமான விஷ ஜந்துக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா, அதை உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? என்ன கல்வி, என்ன செல்வம், எவ்வளவு ஞானம், வேத இலக்கியங்கள் பேசி வியாக்கியானம் பண்ணினாலும் உன்னை தவிர, உன் குணத்தை தவிர மற்ற உயிருக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை பார்க்கிற கண்ணு இல்லையே. அப்ப குருட்டு கண்ணு தானே இருக்குது. என்ன ஞானம் பேசி என்ன பிரயோஜனம்? உன்னை தவிர உனக்குள்ளேயே இறைவனை பார்க்க முடியல, உன்னோட உயிரையும் உன்னால பார்க்க முடியல, மற்ற உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனையும் பார்க்க முடியல. ஆனா மொழி புலமை, வேற தத்துவ ஞான விளக்கம், விஞ்ஞான விளக்கம், இந்த பிரபஞ்சத்தை பற்றிய பேச்சு, மற்றவனை குறை சொல்லி சிலையடையா கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இந்த இலக்கிய ரசனை இலக்கணங்களை பிரித்து பேசி ஆளுமை திறனை காட்டுறது, இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட கருத்து நமக்கு திருக்குறள்லேயே இருக்குது அப்படின்னா, அதுல ஒரு குறிப்பிட்ட கருத்து தனக்கு சாதகமான புலனின்பங்களுக்கு மற்ற புறம்பேசி திரியறதுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்குதோ, பழிச்சு பேசுறதுக்கு, அடுத்தவனை குற்றம் சொல்றதுக்கு என்ன இருக்குதோ அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை சொல்றது. யாரையாவது ஏமாத்தணும்னா உடுக்கு இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு அப்படின்னு நட்புல எவனையாவது ஏமாத்தணும்னா இப்படி சொல்லிக்கிறது. இப்படி பல்வேறு வகைமா எந்த விதமா இருந்தாலும் வஞ்சகமாவே வாழ பழகி இருக்கிற மனித ஜீவனை அந்த சகவாசத்தை விட்டு விலகிறதுக்காகவாவது நாம இந்த அவ்வை தமிழையும் ஆண்டாள் தமிழையும் படிச்சு தெரிஞ்சிருந்தோம்னா பூமிக்கு பாரமா இருக்க மாட்டோம். புரியுதா? பகவத்கீதை 5வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம், கர்ம யோகத்தை கடைபிடித்து ஆத்ம சுத்தியை அடைந்து அப்படிங்கிறாரு. ஆத்மா தூய்மையாகணும்னா, களங்கம் இல்லாமல் இருக்கணும்னா, எதெல்லாம் களங்கம்னு தெரியாம தத்தியா இருந்துகிட்டு நான் ஞான நிலையில இருக்கிறேன்னு ஏமாந்துக்க கூடாது. எல்லா களங்கமும், எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் அழுக்கு, அதெல்லாம் எந்த அளவுல நம்ம கிட்ட இருக்குது, நாம அதை எப்படி நீக்கணும், அதை விட்டு நம்ம அதை நீக்கணுமா, இல்ல அதுகிட்ட இருந்து நம்ம விலகணுமா? சொலகு நிறைய தானியத்தை போட்டிருக்கோம். அந்த தானியத்துல களத்துல மண் களத்துல காய போட்டு எடுத்த தானியங்கிறதுனால மண்ணோட மணல் அந்த சின்ன சின்ன கற்களும் சேர்ந்தே தான் இருக்குது. தானியத்தினுடைய வடிவத்திலேயே தானியத்தினுடைய சைஸ் அந்த அளவுப்படியே அந்த கல்லு இருக்கும். சமமா ரெண்டும் ஒன்னா கலந்துருந்ததுன்னு வையே, மேலோட்டமா அம்பாரமா குமிஞ்சிருக்கிற தானியத்தை மூட்டை கட்டி அள்ளிடுவாங்க. கடைசியில் அந்த மண்கலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி களமெல்லாம் தளமெல்லாம் இல்லை. அன்னைக்கு சிமிடு தளமெல்லாம் போடல, களத்துல காட்டுல தான் போட்டிருப்பாங்க. அந்த மண்ணில் கூட்டி அள்ளும்போது மண்ணோட தான் சேர்ந்து வரும். அப்போ தானியம் கொஞ்சமா இருந்து கல்லு நிறைய இருந்ததுன்னு வை, மண்ணு நிறைய இருந்ததுன்னு வை, தானியத்தை மட்டும்தான் எடுக்கணும். அப்படிதானே? தானியம் நிறைய இருந்து கல்லு கொஞ்சமா இருந்ததுன்னா கல்லை மட்டும் எடுத்து வெளியே போடணும். புரியுதா? அப்போ நம்ம வாழ்ந்த வகையிலையும், நாம தெரிஞ்சுக்கிட்ட விதத்திலையும், நம்ம இந்த தேகத்தை நடத்தின விதத்திலையும், தேகத்துல இருக்கக்கூடிய புலனை திருப்திப்படுத்துறதுக்காக என்னென்ன புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி என்னென்ன உயர்ந்த மற்றும் தாழ்ந்த அல்லது ஒரு கௌரவமான பல வேலைகளை செஞ்சிருப்போம். வாழ்க்கை சம்பவங்களை எதெல்லாம் சந்திச்சிருப்போம், என்னெல்லாம் பேசியிருப்போம், எவ்வளவு திருப்தி பெற்றிருப்போம். திருப்தின்னா பொய்யான திருப்தி தான், தற்பெருமையில. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பேருக்கு அட்வைஸ் பண்ணி பெருமைப்பட்டிருப்போம். இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிருப்போம். எல்லாம் ஏதாவது ஒரு பிரயோஜனம், பசிக்கோ ருசிக்கோ மனசோட புலன் திருப்திக்கோ ஏதோ ஒண்ணு அந்த மமகாரத்திலையும் அகங்காரத்திலையும் கடந்து வந்திருப்போம். இந்த இதுல எவ்வளவு அழுக்கு நம்ம மேல ஆத்ம சுத்தி அடையாம எவ்வளவு அழுக்க சேர்த்து ஆத்மாவை அசிங்கப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு ஆண்டாள் தமிழும் அவ்வை தமிழும் தான் உதவி செய்யும். நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய அருமையான
மருந்து இந்த 2 தமிழ். நீ அதுல இலக்கிய ரசம் சொட்டுதோ இல்லையோ, உன்னால மனப்பாடம் பண்ணி பாராயணம் பண்ணி சொல்ல முடியுதோ இல்லையோ, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்கள தியானிச்சு அவங்களுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமா நம்ம விரும்பணும். விரும்பி அந்த தமிழை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எதெல்லாம் அவங்க 2 பேரும் என்ன சொல்லி இருக்கிறாங்க. அம்மா இறைவனா இருந்தா இறைவனுக்கிட்ட கூட்டிட்டு போற குரு ஆசிரியரா அவ்வை பிராட்டி. அது அப்போ எதுக்காக இவங்க 2 பேரையும் ஆண்டாள் பாசுரத்தையும் அவ்வை பாட்டியும் சொல்றேன்னா, தமிழ்ங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அதோட தெய்வீகமான விஷயம் வைணவம்ங்கிறதுக்காகவும் கிடையாது. ஆண்டாள் தமிழ் வைணவத்துல ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தோட அம்சம் அப்படிங்கிறதுனாலையும் கிடையாது, நாம தமிழனா இருக்கிறோம்ங்கிறதுக்காகவும் கிடையாது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தையோட முக்கியமான வார்த்தையோட விஷயம் என்னன்னா, வேதம் அனைத்திற்கும் வித்தாகுங்கிறது எந்த தைரியத்தை வச்சு இந்த அம்மா சொல்லுச்சு. புரியுதா? எத்தனையோ நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம், எத்தனையோ இறைவன் அல்லாத நாத்திக கருத்துக்கள் பலவாரா பிரபஞ்சம் முழுவதுமே பரவி பெருகி இருக்கிற நேரத்துல உடல் புலன்கள் தேவைகளை கடந்த ஒரு விஞ்ஞானத்துக்கே மனசை கொண்டு போக முடியாத ஒரு கால சூழ்நிலையில ஒரு சராசரி மனித பண்பே இல்லாம விலங்கை விட மோசமா, அற்பர்களை விட மோசமா, இதை விட மோசமாலாம் வாழ முடியாது. அந்த அளவுக்கு அபகரிப்பும் அரசாங்கமும் அயோக்கியத்தனமும் பெருகி இருக்குது எங்க பார்த்தாலும். அப்போ உயர்ந்தவர்கள் சொன்னா உயர்ந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கை குழந்தைகளுக்கு போயிருச்சு. யார உயர்ந்தவர்கள்னு நம்புறது தெரியல பிள்ளைகளுக்கு. பாவம், இன்னைக்கு எதையுமே தெரிஞ்சுக்க முடியல அவங்களுக்கு. அந்த உயர்ந்தவர்கள் சொல்லி கொடுக்கறது மோசமான கீழான விஷயங்கள் அப்படிங்கிறத அதுகளுக்கு யார் சுட்டி காட்டுறது? அதுதான் உயர்ந்ததுன்னு நம்புற அளவுக்கு இன்னைக்கு பாடத்திட்டமோ அரசாங்கமோ மக்களுடைய புலன் பழக்க வழக்கங்களோ எங்க பார்த்தாலும் சாதாரண மருந்து கடைகள் இருக்கும். இப்ப நீங்க சின்ன பிள்ளைங்க, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பார்த்தாலும் மருந்து கடை இருக்கும், காய்கறி கடை இருக்கும், பலகார கடை இருக்கும், துணி கடைகள் இருக்கும். இன்னைக்கு ஒரு தெருவுல இருந்து நடந்து இன்னொரு கடைக்கு போயிட்டு, வீட்டுல இருந்து கடை தெருவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ நடந்து போகும்போது இந்த மது அருந்திட்டு தன்னுடைய மரியாதை தனக்கே தெரியாத அளவுக்குல கேவலமான, அதாவது மோசமான உடைகளை உடுத்திக்கிட்டு அழுக்காவும் வறுமையாவும் பார்க்கவே பயங்கரமான தோற்றத்திலையும் ரோட்ல எத்தனை பேரை நீ கடந்து தப்பிச்சு பயந்து ஒதுங்கி ஒளிஞ்சு நின்று போக வேண்டியது இருக்கு. பாக்குறோம்ல, பிள்ளைங்க யாராவது நிரந்தரமா சாதாரணமா துணிஞ்சு ரோட்ல போயிட்டு வர முடியுதா? அது மட்டும் இல்ல, பஸ்ல பேருந்துல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்குமே இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள இருக்கிற, நான் யாரையுமே குற்றம் சொல்லல, இந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி அணுகிறது? இந்த தேக சௌகரியமான வாழ்க்கையிலேயே, தேகத்துக்கு புலன்களை திருப்திப்படுத்துற வாழ்க்கையிலேயே போராடிக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவர்களை பார்க்கும்போது இறையருளால், விழாக்களால், திருவிழாக்களால், புரியுதா, பண்டிகைகளால நம்ம உடுத்திக்கிற வாழ்க்கையும் எடுத்து அனுபவிக்கிற வாழ்க்கையும் அதுக்காக பிழைப்பையும் பொருள் ஈட்டுவதற்காக பல்வேறு இடங்கள்ல அலைகிறதையும் கண்டவிட்டு கண்ட பறவைகள் கூட அது வழக்கம் போலதான் வாழுது, அதுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம ஒரே கண்டம் விட்டு கண்டம்லாம் போகல, ஒரே ஊருக்குள்ள இன்னொரு பகுதியில இருந்து தினசரி அன்றாட பிழைப்புக்கு அலைகிறதுல படுற பாடு எதையுமே உணராம தேகத்துக்கான புலன்களை தவிர வேற எதை பற்றியும் சிந்திக்க கூட பிரியமும் இல்லை, வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை, அறிவில்லைன்னெல்லாம் சொல்லல. முதல்ல இதை கடந்த ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற யோசிக்க கூட விருப்பம் இல்லை. அப்புறம் ஆத்மாவை தூய்மைப்படுத்துறத பத்தி எப்படி பேசுறது? ஆத்மாவை எந்த வகையில தூய்மைப்படுத்துறதுன்னா அப்போ இதெல்லாம் இந்த தன் தேகத்துக்கு தேவையான சௌகரியங்கள்லாம் செய்யக்கூடாதா? அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி பகவான் சொல்றதா இருந்ததுன்னா அர்ஜுனனை இப்ப கூப்பிட்டு இங்க போராட சொல்லி ஊக்கமே கொடுக்க மாட்டாரு. ஒரு ராஜ்யத்தை நீ கைப்பற்று, எதிரிகளை வீழ்த்து,
அப்படின்னு சொல்றது எதுக்கு? இங்க சராசரி உலக வாழ்க்கையை வெறுத்து விலகி போன்னு சொல்றதுக்கா? சராசரி உலகியல் வாழ்க்கையை விலகி போன்னு சொல்றதுக்காக அவர் இவ்வளவு ஞானத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படின்னா ராஜ்யத்தை கைப்பற்ற சொல்லி இவனை தூண்டுதல் பட வேண்டியது இல்லையே. எதுக்காக அப்படி சொல்றாரு? ராஜ்யத்தை கைப்பற்று, நீ இந்த ஜட உலக வாழ்க்கையை வாழணும், அதுல எந்த குறையும் இல்லாம வாழணும், தர்ம நெறிப்படி நீயும் வாழணும், உன்னை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் வாழ வைக்கணும். யாரெல்லாம் அதர்மமா, அதாவது மற்ற உயிர்களுக்கு இடைஞ்சலா அபகரிச்சு ஆக்கிரமிப்போம், எனக்கு தான் சொந்தம்ங்கிற ஒரு அகங்காரத்திலையும் வாழ்றாங்களோ அவங்களையெல்லாம் அப்புறப்படுத்துங்கிறாரு. எல்லாரையும் வாழ வச்சு பார்க்கிறவன், இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர், எல்லாவனையும் வாழ வச்சு பார்க்கிறவன் தான் உயர்ந்தவன். யாரையுமே வாழ வச்சு பார்க்காம அத்தனுடைய வாழ்க்கையை பூரா தானே அபகரிக்கிறான்னா அவன் இழிவான பிறவிங்கிறார். அதே அவ்வை பிராட்டி அப்படித்தானே படிச்சிருக்கோம். அதைத்தான் இங்கே சொல்றாரு. கர்மயோகத்தை கடைபிடித்து, கர்மயோகம்ங்கிறது என்னது? செயல்படு. அந்த செயல் ஒண்ணு ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதா இருக்கட்டும், அதுதான் ஞானம், அதுதான் சாக்கியம், அதுதான் கர்மயோகத்துல கர்ம சந்நியாசி யோகம். கர்மயோகத்தை கடைபிடித்து ஆத்ம சுத்தியை அடைந்து மனதையும் மற்ற புலன்களையும், மனப்புலன் உடல்ல எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா உடல்ங்கிறதான் இவர் புலன்கள்னு சொல்றாரு. புலன்கள்ங்கிறது தான் உடல், உடல் தான் புலன், உடல் முழுவதுமே புலன் தான். கண்ணு காது மூக்கு நாடி தோல் அப்படின்னா அப்ப 5 புலன்களுமே 5 புலனோட வடிவம் தானே உடலே. அப்படிதானே? பாதத்துல இருந்து உச்சி வரைக்கும். இதுல நம்ம திருவிளையாட புராணத்துல வரும், திருவடி தொழுகிறது ஒரு பக்கம் பாராட்டி எல்லாரும் சொன்னாலும் நம்ம மன்னருக்கு வேற கவலையே வரல. ஏன்னா நாட்டு மக்கள் அவ்வளவு சுபிச்சமா இருக்கிறாங்க. அதனால கவலையே வராததுனால தன்னுடைய ராணியினுடைய கூந்தலோட மனத்தை பத்தி அவன் யோசிச்சுட்டு அதுல கேள்வி கேட்டிருக்கான். ஏன்னா மனுஷனால, மனித பிறவி, அது அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி, தனக்குள்ள யோசிக்காம தன் கேள்வியை தனக்குத்தானே கேள்வி கேட்காம யாரையும் சார்ந்து வாழாம விதண்டாவாதமோ இல்ல வேண்டிய வாதமோ பண்ணாம ஒருத்தனாலையும் வாழ முடியாது. யாருக்காவது இயங்கித்தானே ஆகணும். உயிரோட இயக்கமே அதுதானே. ஆனந்தமான நிலைக்காக தன்னை எப்பவுமே ஆனந்தமா வச்சுக்கிறதுக்காக நிரந்தரமாவே ஆத்மாவினுடைய இயல்பே இயங்குவதுதான். ஆத்மாவுடைய இயல்பு இயங்குற ஆத்மாவை இயக்கம் இல்லாம இருக்க வைக்க முடியாது. அன்னைக்கு வேற இயங்குறதுக்கு வேலையே இல்லைன்னு அந்த அளவுக்கு மக்கள் செல்வமும் செழிப்பும் நேர்மையும் ஒழுக்கமும் பண்போடையும் வளத்தோடையும் புலன் திருப்தியோடையும் சௌக்கியமா இருந்திருக்கிறாங்க. அதனால அரசன் முதற்கொண்டு வேலையே இல்லை. அது ஒரு பக்கம், உண்மை அது ஒரு பக்கம். ஆனா உண்மையில அவரு கூந்தல்ல இருக்கக்கூடிய மனத்தை பத்தி யோசிச்சிருக்கான்னா அது வெட்டி வேலை கிடையாது. புலன்கள்ங்கிறது தேகம் முழுவதும் அப்படிங்கும்போது முடியிலிருந்து பாதம் வரைக்குதுன்னு இப்ப பகவான் சொல்றதுல அர்த்தம் அதுதான். அதாவது மனத்தையும் புலன்களையும்ங்கிறாரு. மனம்ங்கிறது உட்புலன், புலன்கிறது மொற்ற தேகத்தை தான் புலன்கள்ங்கிறாரு. ஏன்னா தேகமே புலன்களுடைய ஒரே வடிவம் தான். இப்போ கண்ணால பார்க்கணும் ஒரு காட்சியே, கண்ணு புலன் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு இல்லை, உடல் முழுவதுமே மயிர்கூச்சி எரியுது. ஏன்? கண்ணால கண்ட காட்சி அவ்வளவு அதிபயங்கரமானது, கைகாலெல்லாம் நடுங்குது. அப்போ கண் புலனுக்காக உடல் முழுவதுமே இயங்கத்தானே செய்யுது. காதுல ஒரு சப்தம் கேட்கிறோம், உடல் முழுவதுமே புலகாங்கிதம் அடையுது, மகிழ்ச்சி அடையுது, அல்லது அதிர்ந்து கைகால நடுங்குது, வேர்த்து விறுவிறுத்து போகுது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்ட உடனே. புரியுதா? அப்போ ஒரு புலன் மட்டும் தனியா புலன் கருவி மட்டும்தான் கஷ்டப்படுது, அது மட்டும்தான் அனுபவிக்குதுன்னு சொல்ல முடியாது. மொத்த உடலுமே அனுபவிக்குது. அப்போ தேகத்தை தான் அவர் புலன்கள்னு சொல்றாருங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதா? அப்புறம் மனதை தனியாக பிரிச்சு சொல்றாரு. ஏன்னா மனப்புலனுக்கும் தேகத்தினுடைய புலனுக்கும் தனித்தனினாலுமே சம்பந்தம் இருக்குதுன்னாலுமே தனித்தனி தான் ரெண்டும். மனப்புலன் வேலை செய்யலைன்னா தேக புலன்களுக்கு வேலையே இல்லை. தேகப்புலன் வேலை செஞ்சாலும் மனப்புலனை கண்டிப்பா கெடுக்கும். ஆனா மனப்புலன் ஒத்துழைக்கலைன்னா தேகத்துல இருக்கக்கூடிய புலன்கள் அவனை ஒண்ணுமே பண்ணாலும் எதுவுமே தெரியாது. மனசு ஒத்துழைக்கலைன்னா எந்த புலனும் அறிமுகம் கிடையாது நமக்கு. அதனாலதான் உன் மனசை என்கிட்டே வையின்றாரு.
மனப்புலனை பகவான் கிட்ட திருப்பிட்டோம்னா உடற்புலன்களை பற்றி அக்கறையே கிடையாது. அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். இமைத்தல், உறங்குதல், மற்ற நடக்கிறது எல்லாமே அனிச்சை செயல அது பாட்டுக்கு நடக்கும். அதுக்கும் அந்த மனப்புலன் வச்சிருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மனத்தையும் புலன்களையும் வெற்றி கொண்டு அப்படிங்கிறாரு. ஆத்மாவை நீ தூய்மைப்படுத்தாத வரைக்கும் மனதையோ புலனையோ வெற்றி கொள்ளவே முடியாது. வெற்றி கொள்வதுன்னா என்ன? அடக்கி ஆள்வது. அடக்கி ஆள்வதுன்னா என்ன? இம்சப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. அடக்கிறதுனா என்ன அர்த்தம்? தனக்கு சுகமா சௌகரியமா வச்சுக்கிறது. அது சொன்னபடி கேட்குற மாதிரி வச்சுக்கிறது. உடலும் சொன்னபடி கேட்கணும், மனசும் சொன்னபடி கேட்கணும். பிரகலாதனை அவங்க அப்பா வைகுண்டநாதன் தான் எனக்கு பலம்னு பிரகலாதன் சொல்றான். உனக்கு எங்க இருந்துடா பலம், இவ்வளவு பலம் வந்துச்சு, என்னையே எதிர்க்கிற அளவுக்குன்னு அவர் கேட்கும்போது பகவான் பரமாத்மா அந்த ஹரி தான் எனக்கு பலம், உனக்கும் அவர் தான் பலம்னு சொல்றான். அவனுக்கு என்ன பலன்? ஏன்னா ஆத்மா ஒரே அளவு தான். ஆத்மாவும் புலனும் ஒரே அளவு தான். உடல் வேணா சின்ன உடலா இருக்கலாம், பிஞ்சு உடலா, முத்தின உடலா இருக்கலாம். அதுக்காக பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆத்மா சின்னதாகவும் இருந்தோம் அப்புறம் ஆத்மா பெருசா வளர்ந்துருச்சுன்னு எல்லாம் கிடையாது. குழந்தையா இருந்தாலும் அதே ஆத்மா தான், கிழவனா இருந்தாலும் அதே ஆத்மா தான். இதுல குழந்தை என்ன, பெரிய ஆள் என்ன, வாலிபன் என்ன? உடல் தான் மாறுது, தளருது, வளருது, வாழுது, தளருது, திரும்ப திரும்ப வேறொரு உடலை எடுத்துக்குது. உடல் மாற்றங்களால இந்த ஆத்மா உடல் மாற்றங்களை கண்டு திகைக்காது. ஆத்மாவா இருக்கிற நீ நம்ம உடல் மாற்றங்களை கண்டு உடலை விட்டு போறதை பற்றி திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி சித்தாந்த நம்ம சரஸ்வதி மகாராஜ் மற்றும் நமது ஆச்சாரியர்கள் யாரா இருந்தாலுமே இந்த கர்மவசப்பட்ட உலகியல் வாழ்க்கையில மரணம்ங்கிறது, சாவுங்கிறது ஒரு வீட்டுல நடந்துச்சு அப்படின்னா அதை பெரிய தீட்டாவும் துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு அமங்கலமான மனநிலை, தெய்வ நம்பிக்கை இல்லாம தன் உலகியல் வாழ்க்கையவும் விட்டு எதையுமே விடவும் முடியாம அதை முழுசா அனுபவிக்கவும் முடியாம ஒரு அருமையான, அதாவது இருளான மனசுல இருள் படிஞ்சு, அந்த வீட்லயும் இருள் படிஞ்சு ஒரு தீட்டான துக்கமான ஒரு மனநிலை கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது. அது தீட்டு வீடு மாதிரியே. புத்தர்கிட்ட ஒரு பொண்ணு போய் கேட்டாலாம், மரணமே இருக்கக்கூடாது, என் பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு. அப்போ நான் உனக்கு உன் பிள்ளை திரும்ப உயிரோட கொண்டு வந்து தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கடுகு வாங்கிட்டு வா, ஒரு யாருக்கிட்டையா தானமா வாங்கிட்டு வா, அதை நான் மந்திரிச்சு உன் பிள்ளை கொடுத்தேன்னா உன் பிள்ளை உயிரோட எந்திரிச்சிருவியா? நீ உன் பிள்ளை உயிரோட வேணும்னா ஒவ்வொரு வீட்லயா போய் கேளு. ஆனா எந்த வீட்லயும் மரணம்னு ஒண்ணு நடக்காத ஒரு வீடா பார்த்து கேட்டு வாங்கிட்டு வான்னு இவ வீடு தேடி போறா. வீடு வீடா போய் கேட்கிறா. ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் கேட்டாச்சு. எல்லா வீட்லயும் சொல்றாங்க, போன மாசம் ஒருத்தர் செத்தாங்க எங்க வீட்டுல, இல்ல 6 மாசத்துக்கு முன்னால, இல்ல 6 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்டுல மரணம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்காம இல்ல, நடந்துகிட்டு தான் இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டாங்க. இவ திரும்ப வந்தா சவத்தை தூக்கிட்டு அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டா. புத்தர் பேசாம உட்காந்துருந்தாரு கண்ண மூடிட்டு, வேற ஒண்ணுமே சொல்லல அவரு. ஏன் தூக்கிட்டு போயிட்டா? எல்லா வீட்லயும் தான் சாவு இருக்குது, மரணம்ங்கிற ஒண்ணு இல்லாம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டா. ஒண்ணுமே சொல்ல. அவரை போய் தியானம், சாமி எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு அந்த பாமர பொண்ணுக்கு கூட மரணம் கிடைச்சி போச்சு, அதாவது ஞானம் கிடைச்சி போச்சு. இவர் ஒண்ணுமே சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, மரணம் இல்லாத ஒரு வீட்டுல இருந்து, தீட்டு இல்லாத வீட்டுல இருந்து வாங்கிட்டு வரணும். அதை வச்சுதான் நம்ம மகாராஜ், கூறு மகாராஜ் மடத்துல அவருடைய மரணம் கூட பூமியை விட்டு அவர் புறப்பட்டு போன அந்த நாட்கள் அன்னைக்கே திருவிழாவா கொண்டாடினாங்க. திருவிழாவா கொண்டாடுறதுன்னா மகிழ்ச்சியா கொண்டாடல, அதே மாதிரி சோகமாவும் கொண்டாடல. உண்மையான உண்மை என்னன்னா வழி அனுப்பி வைக்கிற மாதிரி இந்த விழா நடந்தது. பகவான் வந்தாரு, நமக்கெல்லாம் ஆன்மீக பாதையும் இறைவனுடைய திருவடியும் சம்பந்தப்படுத்துறதுக்காக வந்தாரு. இப்ப இறைவன்கிட்டயே போயிட்டாரு அப்படின்னு சந்தோஷமா வழி அனுப்புற மாதிரி நடத்துனாங்க அந்த விழாவை. அங்க மரண அந்த தீட்டு சாவுங்கிற அந்த ஒரு நிழல் கூட அந்த நம்ம குறிப்பிட்ட நம்ம மரத்துலயோ இடத்துலயோ எங்கேயுமே கிடையாது. மகிழ்ச்சியா வழக்கம் போல இருக்கிறவங்க எல்லாருமே அதே ஆரத்தி, அதே கைங்கரியம் எல்லாமே பண்ணோம். ஆனா கர்மவசப்பட்ட இந்த வாழ்க்கையில அந்த நிகழ்ச்சி, பிறப்பு இறப்பு எவ்வளவு பயங்கரமான விதமா நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போதே நம்ம மனசுல அவ்வளவு அழுக்கு இருக்குதுன்னு அர்த்தம்.
அந்த அழுக்கு தான் நம்மளை அழுக்கு கூட கூடி அழுக்கு திரை வழியா பார்க்கும்போது அங்க இருக்கிற பொருள்கள்லாம் அழுக்காவே தான் தெரியும். கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்குறோம், கூலிங் கிளாஸ்ன்னு சொல்லி கண்ணாடி போட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரி கண்ணாடி வச்சுக்கிட்டு ஆத்மாவை அந்த இந்த உலகியல் ஆசாபாசங்கள் அப்படிங்கிற அந்த இதை போட்டு பார்க்கும்போது, அது சம்பந்தமா பார்க்கும்போது அந்த பிறப்பு இறப்பு ரெண்டுமே சீட்டாவே பயங்கரமாவே தெரியுது. புரியுதா? ஆனா உண்மையில பிறப்பு இறப்பு சீட்டு கிடையாது, வாழ்றதுதான் தீட்டு. தீண்டத்தகாத விஷயம் என்னன்னா வாழ்க்கை உயிரோட வாழ்றோம் பாரு, அதுதான் தீட்டு. பிறக்கிறதும் இறக்குறதும் இயற்கையான விஷயம். பூமிக்கு வந்திருக்கிறோம், கொண்டாடணும். பூமியை விட்டு போயிருக்கோம், கொண்டாடணும். இதுல மாட்டிக்கிட்டு மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ தீட்டுன்னு சொல்லி தள்ளி வைக்கிறதுக்கோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒருத்தன் கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு சொல்லி ஒன்று கேட்க போகும்போது அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க, என் பிள்ளை இப்பதான் வயசுக்கு வந்திருக்கு, நான் தரமாட்டேன்னா. என்னடா கொடுமையா இருக்குது. இதுக்காக சரி, மக்களுடைய மனோபாவம் அது, அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இங்கே கர்மயோகத்தை கடைபிடித்து ஆத்ம சுத்தியை அடைந்து மனதையும் மற்ற புலன்களையும் வெற்றி கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்மயோகத்தை அனுஷ்டிக்கும் போது ஆத்ம சுத்தி அகணும் அப்படிங்கிறாரு. ஆத்ம சுத்தியை அடைவதற்கு மனதையும் புலன்களையும் வெற்றி பெற்று, இப்ப அடுத்த வரிதான் முக்கியம். அதுக்கு தான் திரும்ப திரும்ப எல்லா விதமான மக்கள் வாழ்க்கையை பற்றியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நாத்திகனா இருந்தாலும் சரி, அஞ்ஞானியமா இருந்தாலும் சரி, முட்டாளா இருந்தாலும் சரி, உழைப்பாளியா இருந்தாலும் சரி, பல்வேறு தெய்வங்களை வணங்கி தன்னுடைய மாந்திரிக மந்திர தந்திர எந்திரங்கள்ல விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டியிருந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, அவனுக்குள்ளேயும் அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவன் கையாளுற அத்தனையுமே இங்கே பூமியில இருக்கக்கூடியதுதான். பூமியில இருக்கக்கூடியது தேகம் முழுவதும் புலன்கள் சுற்றி இருக்கிறது, அத்தனையுமே பூதங்கள். அந்த பூதங்களுடைய அம்சம்தான் நாமளும். பூதம்னாலே ஒருத்தனுக்குமே பொறுப்பு இருக்காது, புத்தியும் இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா அதனோட தன்மையில எந்த சூழ்நிலையும் மாறதில்லை. எத்தனை அடி கல்லை கொண்டு கடலுக்குள்ள போட்டாலும் அந்த கல் கடல்ல கரைஞ்சிருதா? தண்ணியில என்னைக்காவது கல் கரையுமா? அதன் தன்மையில அது இருக்கும். அப்போ பூதத்தினுடைய தன்மை என்ன? அது தன்னிலை தன் உணர்வுகளை ஏற்றுக்கொண்டு தன்னை செப்பனிட்டு கொள்ளாத ஒரு சக்தி தான் பூதம். அதே மாதிரி பஞ்சபூதங்களுடைய அம்சம்தான் இந்த உடல். இந்த உடலையும் அதைத்தான் சொல்றாரு, புலன்களை வெற்றி கொண்டு எல்லா பூதங்களின் ஆத்மாவாக உள்ளவனை, எல்லா பூதங்களின் ஆத்மாவாக உள்ளவனை, மனிதன் உட்பட, விலங்குகள் உட்பட, மரம் செடி கொடி கல் மண் எல்லாம் உட்பட, வானம் வெளி சந்திர சூரிய நட்சத்திரங்கள் எல்லாம் உட்பட எல்லாத்துக்குமே இந்த பஞ்சபூதங்கள், இந்த பூதங்கள் அத்தனைக்குமே ஆத்மாவாக உள்ளவனை தன் ஆத்மாவாக கருதுபவன், எல்லா பூதங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்மாவாக உள்ளவனை கண்டுபிடிச்சு அவன்தான் தன் ஆத்மாவாகவும், தானும் அந்த ஆத்மாவினுடைய அம்சம்தான் நானும். அவன் அளவுல அதிகம், நான் அளவுல கம்மி. ஆனா தன்மையில ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்னோட தன்மை யாருக்காவது சேவை செய்து, என் புலன்களுக்கோ புத்திக்கோ இந்த உலகத்துக்கோ சேவை செய்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அதுகளுக்கெல்லாம் சேவை செய்தாலும் செய்யலைன்னாலும் அதனதன் தன்மையில அதனதன் இயங்கும். அப்படியே அந்த மற்ற என் புலன்களுக்கோ என்னுடைய தேவைகளுக்கோ மற்ற ஜீவர்களுக்கோ நான் உதவி செஞ்சு அதுகளுக்கு சேவை செய்து என் வாழ்க்கையை நடத்திக்கணும்னா கூட அது அந்த ஜீவனுக்காக இருக்கக்கூடாது. அந்த ஜீவனுக்குள்ள, அந்த பூதங்களுக்காக இருக்கக்கூடிய, அந்த பூதங்களுக்குள்ள, அந்த ஜீவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவாக, எல்லா பூதங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்காக நான் உனக்கு உதவி செஞ்சேன்னா, உனக்காக, உன் தேகத்துக்காக, உன்னோட புலன் திருப்திக்காக நான் உனக்கு சேவை செய்யக்கூடாது. உன் ஆத்மாவுக்காக நான் உனக்கு சேவை செய்யணும். அந்த ஆத்மா சகல பூதங்களையும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா, அந்தர்யாமியா எனக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு, பரமாத்மா சாட்சியா நான் உன்னுடைய பரமாத்மாவுக்கு நான் உதவி செஞ்சால், சேவை செய்தால் அது இறை அனுபூதியான வாழ்க்கை. அப்படித்தான் செய்யணும்ன்றாரு. இல்லைன்னா எந்த தேகத்துக்காகவும் சேவை செய்து தன் வயிறு வளர்க்கிறதா இருந்ததுன்னா, தன் உடல் வளர்க்கிறதா இருந்ததுன்னா அது கர்மாப்படிதான் நடக்கணும். கர்மாப்படிதான் விளைவுகளும் இருக்கும், அதையும் ஏற்றுக்கணும். அதுபடி பல்வேறு உடல்கள்ல பயணிக்கணும். அவனுக்கு கர்மாவின் சட்டத்திட்டத்தின்படி தான் அவனால செயல்பட முடியும்.
புரியுதா? இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார், இல்ல ஒரு மருத்துவர் இருக்கார், ஒரு அரசு ஊழியர் இருக்கிறார். இன்னைக்கு அரசு ஊழியர் யாருமே நாம் பொதுமக்களுக்கு சேவை செய்யறவன்கிற கோணத்துல யாருமே இல்லை. ஆசிரியரோ அரசு ஊழியர்களோ யாரா இருந்தாலும் அப்படி இருந்தா இருக்கிறவங்க உத்தமமானவங்க. மக்களுடைய சேவைக்கிட்டா இருக்கிறேன். மக்களை சில சமயத்துல அவங்க அந்த அதிகாரிகள் கண்டிப்பா நடத்த வேண்டியது இருக்கும். ஏன்னா அறிவில்லாம அவன் தனக்கும் தன்னை சேர்ந்தவங்களுக்கும் கெடுதலான வேலைகளை செய்வான். அதனால அவனை அதிகாரப்பூர்வமா அவனை மிரட்டி கண்டிச்சு அவனுக்கு சரியான பக்குவப்படுத்துறதுக்காக அவனை கடுமையா நடத்த வேண்டியது இருக்கும். இந்த பழக்கத்தினால எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே என்னமோ அதிகார வரம்பு மொத்தமே நமக்கு தான் இருக்குங்கிற மாதிரி தான் என்ன வேலை செய்யறோம்ங்கிறத மறந்துட்டு, நானும் ஒரு மனுஷன்தான், நான் இந்த குறிப்பிட்ட வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், என்னோட கர்மாப்படி எனக்கு இந்த வேலை எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, இயற்கை எனக்கு வழங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இடத்துல அந்த அடிப்படை எண்ணத்தை மறக்காம அவங்க அதிகாரப்பூர்வமா வேலை செய்யணும். மற்றவங்களை குற்றவாளிகளை தண்டிக்கலாம், திருத்தலாம், பரிவு காட்டலாம். அப்படி செஞ்சா அவங்க சகல பூதங்களையும் அனுமதிக்கிறவங்க. அந்த அனுமதிக்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா இறைவன் நமக்கு அந்த தெளிவை கொடுத்துருக்கிறாரு. அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் அந்த ஜீவனுக்குள்ள இருந்து அவங்கள ஞானத்துக்கோ அவங்கள தெளிவான நிலைக்கோ அவங்கள அனுமதிக்காம அந்த பகவான் அப்படி வச்சிருக்கிறான். ஏன் வச்சிருக்கிறான்? அவனுக்கு தகுதி இல்லைங்கிறதுக்காக, பகவானுடைய சொந்த விருப்பமா கிடையாது. அந்த ஜீவனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு பலனை கொடுக்கிறாரு பகவான். இஷ்டத்துக்கெல்லாம் நீ எழுதாத கேள்விகள்லாம் மார்க் போட மாட்டாங்க. அதே மாதிரி நீ உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ எழுதியிருந்தேன்னா அது கள்ளக்காப்பி அடிச்சு எழுதியிருந்தாலும் சரி, நீ எழுதியிருந்தேன்னா அது உனக்கு புரிஞ்சிருக்கணும். அது எப்படியோ காப்பி அடிச்சு எழுதியிருந்தாலும் சரி, மனப்பாடம் பண்ணல, அடுத்தவங்களை பார்த்து எழுதிட்டார் இருந்தாலும் எழுதுனதுக்கு தகுந்த மாதிரி பாரபட்சம் இல்லாம மதிப்பெண்கள் போட்டு விட்டுருவாங்க. அப்படிதானே? சரி, மதிப்பெண் போட்டாச்சு, இன்னும் மார்க் வாங்கியாச்சு, ஒரு குறிப்பிட்ட அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைச்சி போச்சு. அங்க நீ உன்னோட கல்வி களவாணித்தனமான கல்வி, அதிக மார்க் வாங்கி உத்தியோகத்தையும் வாங்கியாச்சு. ஆனா செயல்பட தெரியாம திண்டாட வேண்டியது இருக்கும். அப்போ நீ உண்மையிலேயே படிச்சுதான் ஆகணும். படிச்சதை பயன்படுத்துற நிலைமை வந்துரும்ல. அப்போ மதிப்பெண் போட்டதுனால ஒன்றும் குற்றம் இல்லை. பகவான் அப்படித்தான் எல்லாருக்கும் வழங்கிடுவாரு. அதனாலதான் இன்னைக்கு கண்டவனும் கண்ட மாதிரி செல்வ நிலையில இருக்கான். ஆனா செல்வந்தன் ஆனதுக்கு அப்புறமும் அவன் தரித்திர புத்தியில தான் வாழுவான். அந்த தரித்திர புத்தி போகணும்னா அவனுக்கு தன் ஆத்ம சுத்தி வேணும். ஆத்ம சுத்தி வேணும்னா தன்னுடைய புலன் எது, தன் மனசு எது, என்ன செஞ்சு இந்த வாழ்க்கைக்கு வந்தோம், நாம களவாணித்தனமா இப்படி அபகரிச்சு இவ்வளவு செல்வத்தை சேர்த்துட்டோமே, இப்ப அதை எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இல்லைன்னா அதை பறி கொடுத்துட்டு போயிடுவான். உத்தியோகம் அவனை விட்டு போயிடும். அதாவது பண்புள்ள அந்த வாழ்க்கை அவன் பரம்பரையை விட்டு போயிடும். யாரா இருந்தாலும் இயற்கையான சூழ்நிலையிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது, என்ன பண்ணாலும் சரி. புரியுதா? எங்கேயும் இனத்தை கொண்டு போறோம் அப்படின்னு வேற மேதாவித்தனமா பேசிக்குவோம். கொண்டு வந்ததை வச்சுதான் வாழ்றோம். வாழும்போது என்னெல்லாம் மனசுல ஏத்துக்கிறோமோ அதை எல்லாத்தையும் தான் கொண்டு போறோம். ஆத்திரம், பயம், கோபம், ஆசை, பாசம், பழி வாங்குற உணர்ச்சி எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு அந்த எண்ணங்களோட தான் அடுத்த இடத்துக்கு போறோம். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உடல் எடுத்து அங்கேயும் வாழ தொடங்குறோம். ஆக கொண்டு வந்ததை வச்சுதான் வாழ்றோம். வாழ்றது போது என்னெல்லாம் சம்பாதிக்கிறோமோ அதைத்தான் எடுத்துக்கிட்டு போறோம். ஜடப்பொருளை கொண்டு வரல, வந்து ஜட உடலை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம சம்பாதிச்சுட்டு திரும்ப ஜட உடலை இங்கேயே விட்டுட்டு சம்பாதிச்சதை எடுத்துக்கிட்டு போயிடுறோம். அதனாலதான் இங்க மனத்தையும் புலனையும் ரெண்டையும் பிரிச்சு சொல்றாரு. மனத்தையும் புலனையும் வெற்றி கொள்ளணும் அப்படின்னா உண்மையை தெரிஞ்சுக்கணும். உண்மையான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா ஆத்ம சுத்தி அடைஞ்சாதான் மனத்தையும் புலனையும் வெற்றி பெற முடியும். ஆத்மாவை அழுக்கான கண்களோடையே அழுக்காவே எல்லா ஆத்மாவையும், தானும் அழுக்கு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லா ஆத்மாவையும் பார்த்தோம்னா அந்த ஆத்மாவுடைய அழுக்கு தான் தெரியும் நமக்கு. ஆத்மா தூய்மை அடையணும்னா கர்மயோகத்தை சரியா பயன்படுத்தணும். இந்த செயலுக்கும் இந்த செயலோட விளைவுகளுக்கும் காரணம் நான் இல்லை, ஆத்மாவுக்கும் இந்த செயலுக்குமே சம்பந்தம் இல்லை. எல்லாம் இந்த ஜட பிரபஞ்சத்தினுடைய இந்த பௌதிக இயற்கை. இந்த இயற்கையில ஜீவன் இரவலாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? எடுத்து வாழலாம், திரும்ப இங்கே கொடுத்துட்டு போகலாம். எதையும் சிதைக்கவோ அபகரிக்கவோ ஆக்கிரமிக்கவோ உரிமை இல்லை. உரிமை இல்லைன்னு இல்லை, அனுமதியே கிடையாது. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் செலவு பண்ணாலும் தேகத்தினுடைய நலிவுல இருந்து விடுதலை பெற அந்த ஜீவனை திரும்ப தேகத்திலேயே இருக்க வைக்கவே முடியாது. அதே மாதிரி தான் எல்லா இயற்கையும், எந்த இயற்கையும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. எடுத்து அனுபவிக்கலாம்.
திரும்ப இங்கே அதை நல்லபடியா வாழ வச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு விட்டு கொடுத்துட்டு போகலாம். இவ்வளவுதான் இயற்கை. இந்த நிலை தெரியல அப்படின்னா பொய் உரிமை பாராட்டினோம்னா தன் புத்தியை கெடுக்கிற புத்தியவும் புலன்களையும் தேகத்தையும் கெடுக்கக்கூடிய வாழ்க்கையை செஞ்சோம்னா ஆத்மாவை மேலும் மேலும் அழுக்காக்கி இழிப்பிறவிக்கான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். பரமாத்மா உள்ளதான் இருப்பார், அவரை எதுவுமே ஒட்டாது. சூரிய ஒளி எப்படி கோபுர கலசத்திலையும் படும், சாக்கடையிலையும் படும், மலங்கள்லையும் படும். ஆனா சூரிய ஒளிக்கு சூரியனுக்கு எந்த ஒரு அமங்கலமும் கிடையாது. அதே மாதிரி ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா பன்றியா பிறந்தாலும் சரி, நாயா பிறந்தாலும் சரி, எலியா பிறந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, நாயா பிறந்தாலும் எதுக்குள்ள இருந்தாலும் பரமாத்மாவுக்கும் அந்த ஜீவனுக்கும் எந்த ஒரு களங்கமும் வராது. அந்த ஜீவன் தன்னை இழிவான நிலைக்கு வாழ்க்கைக்கு ஆளாக்கிக்கிட்டதுனால ஆத்மாவை பார்க்க தெரியாம, சகல பூதங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்மாவையும் பார்க்க தெரியாம, எல்லா ஆத்மாவுக்கும் ஆத்மாவாக உள்ளவனையும் தானே அந்த ஆத்மாவின் அம்சந்தாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டா தான் அவன் ஆத்ம சுத்தி அடைய முடியும். ஆத்ம சுத்தி அடைஞ்சாதான் அதை தெரிஞ்ச முடியும். எல்லா பூதங்களின் ஆத்மாவாக உள்ளவனையும் தன் ஆத்மாவாக கருதுபவன் அப்புறம்தான் அவன் கர்மங்களை அனுஷ்டித்தாலும் அவைகளில் ஒட்டுவதில்லை அப்படிங்கிற சொல்றாரு. அதுல ஒட்டுறது ஒட்டாத பத்தி பிரச்சனை இல்லை. ஆத்மாவை பற்றிய தூய்மை தெரிஞ்சிட்டாலே அவனை கர்மாவில் அவன் ஒட்ட மாட்டான், அவனுக்கு ஒட்டாது. அவன் ஒட்டுறது ஒட்டாமது அதை பத்தி பிரச்சனை இல்லை. நமக்கு எந்த கர்மம் நான் என்ன பண்ணாலும் நம்ம மரத்துல நிறைய பேரை பார்த்துக்கலாம். நம்மளே அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ஞானம்ங்கிறது விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னை ஞானியாலாம் கடைபிடிக்க முடியாது, அனுமதிச்சிருக்க முடியாது. ஞானத்தை தெரிஞ்சிருக்கிறோம், ஆனா ஞானி ஆகலை இன்னும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஞானி ஆகணும்னா இந்த விஷயங்களை எல்லாம் நாமளே பரீட்சை பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம இதை தெளிவா தெரிஞ்சிருக்கிறோம், அதை நம்ம வாழ்க்கையில தேகத்துக்காகவும் சொல்லு செயல் சிந்தனையா என்னவா பயன்படுத்துறோம். முன்ன சொன்னது தூண்லையும் இருக்கிறாரு, துரும்புலையும் இருக்கிறாரு, எங்கும் இருக்கிறாரு. இதுக்கு முன்னால நான் பேசின பேச்சிலையும் சொல்லுலையும் இருக்கிறாருன்னு பிரகலாதன் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான். முக்கியமா எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்கிறத சொல்லிடுவான். ஆனா கடைசியா அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், இதுவரைக்கு நான் எதெல்லாம் பேசணும் அந்த சொல்லுக்குள்ளேயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். அது பிரகலாத இரணியசிவ மண்டையில ஏறவே ஏறாது. அதை மட்டும் புரிஞ்சிருந்தான்னா அவன் ஹரியை எதிர்க்கணுங்கிற குணம் வந்திருக்காது. அது ஏன் பகவான் புரியாம விட்டாரு, புரிய விடாம பண்ணிட்டாரு? அவனுக்குள்ள இருக்கிற பகவான் அவனோட கேரக்டர், அவன் வாங்கி வந்த வரத்தின்படி அவன் பகவானை எதிர்த்து தன் உடலை உகுக்கணும். அதுக்காக அவனுக்கு அது புரியாம போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு தேகத்தை, குறிப்பிட்ட தேகத்தை எடுத்து அவன் அந்த தேகத்துல அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கணும். அதுக்காகவே அவனுக்கு அந்தரியாமி, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் அவனை அதை நோக்கித்தான் வழி நடத்துவாரே தவிர அவனை ஞானியாக்கி கர்மத்திலிருந்து விலக்கி காப்பாத்துறதுக்கெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அதுக்கு அவனாதான் முயற்சி பண்ணணும். அவன் கேட்காம அவனுக்கு உதவி செய்ய மாட்டார். ஏன்னா நீ கேட்காம நான் செய்யற உதவி உனக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. இதுதான் பகவான் நமக்கு ஜீவர்களுக்கு அனுமதிக்கிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணித்தான் ஏழையா தர்த்தனாவோ தரமில்லாத செல்வந்தனாவோ உலகியல் வாழ்க்கையை நித்திய நரகத்துக்கும் நித்திய சம்சாரிக்கும் அனுப்பிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல இருந்து பக்தன் ஆகணும் அப்படின்னா, பக்தன் ஆகணும்னா ஒரு பக்தனுடைய சகவாசம் கிடைக்கணும். அப்பதான் பக்தனாக முடியும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.